ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஒரு லட்கன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம். நல்லா பஞ்சியாக வந்து நம்ம வந்து ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து வீடியோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி நாட் வந்து அதாவது ரோப் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடிமேட் ரோப்பாக இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸோ இல்லை சுடிக்கு வந்து சேம் மெட்டீரியலையும் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நாட்டுக்கு அந்த லாஸ்ட்டில் வந்து அந்த ஹேங்கிங் வந்து ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே போல் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறைய கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நம்மளுக்கு எந்த அளவுக்கு பஞ்ச் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அதை வந்து ரெடி பண்ணணும். மினிமம் ஒரு 20 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு 10க்கு மேலேயாவது இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பல்ஜினஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து கிடைக்கும். நல்லா உங்களுக்கு பஞ்சாக வந்து ஒரு பூக்கொத்து மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இடம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அது வந்து எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 பீசஸ் ஆச்சு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் அந்த ஹேங்கிங் ஒரு சைடுக்கு மட்டும் நான் சொல்கிறது. 2 சைடுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டபுளாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அது இந்த ரோப்லேயே பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு ரோப் இதுக்காக தனியாக ரெடி பண்ணிவிட்டு அதில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோப் வந்து ரெடி பண்ணும்போதே கொஞ்சம் நல்லா லென்த்தாக ரெடி பண்ணிட்டீங்க அப்படிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு வந்து ஹேங்கிங்க்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய பீசஸையும் நான் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட்டாக ஒரு 2 பீஸ் வந்து எடுத்து வச்சுருங்க, ஸ்டிச் பண்ணாமல். அடுத்தது அதில் ஒரு பீஸ் எடுத்து கீழே வந்து ஸ்டார்டிங்க்காக ஒரு இது வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. இன்னொரு பீஸ் வந்து நம்ம மேலே வந்து கவர் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இன்னொரு பீஸ் வந்து அப்படியே வச்சுருங்க. மீதி எல்லாத்தையும் வந்து நார்மல் ஊசி நூல் வச்சு இந்த ரோப் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கீழே வந்து நம்ம அந்த ஒரு இது மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்தது இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா ஹேங்கிங்ஸையும் இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த இடம் வந்து மொத்தமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா லைட்டாக அந்த மேலே இருக்கக்கூடிய துணியை மட்டும் கூட நீங்கள் வந்து தூக்கி பிடிச்சி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு இது வந்து நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணும்போதும் அகெயின் ப்ளெயினாக வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு டைட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அது லூஸ் ஆகிடும். இதே மாதிரி மீதி எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு 4 இன்ச்சு கேப்பில் அடுத்தடுத்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நான் மீதியும் வந்து நல்லா ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிவிட்டு அதாவது ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரே இடத்துல வந்து நல்லா பஞ்சாக வேண்டாம், ஆனால் எனக்கு நிறைய பீசஸ் வந்து வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சு கேப்லேயோ கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே இடத்துல பஞ்சாக இல்லாமல் ரேண்டமாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடும். நான் வந்து ஒரே இடத்துல பஞ்சாக வர மாதிரி நான் பண்ணனால ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து நான் 2 பீஸாக வந்து ஜாயின் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் ஒரு பீஸ், பேக்கில் ஒரு பீஸுன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன்.
இப்போது மேலே வந்து ஒரு பீஸ் நம்ம எடுத்து தனியாக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வச்சு நான் கவர் பண்ணிட்டேன். அதே இடத்துல வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பஞ்சாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் 2 ரோப்புக்கும் வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ப்ளவுஸ்லேயோ இல்லை லாங் டாப்லேயோ இல்லை ஃப்ராக்லேயோ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபேன்சியாக வந்து ஒரு லுக் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.